வணக்கம். இந்த பதிவு எதை பற்றினா, தங்கம் வாங்குறதுனால லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தலாம். சரிங்களா? அதாவது இன்றைக்கி ஒரு கிராம் 916 கோல்டோட ரேட்டு வந்து ₹7060 ஒரு கிராம் ரேட்டு. இதுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு கிராம் கோல்டு காயினாக எடுக்கணும்னா ₹7060 ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி டேக்ஸு போடுவாங்க. 3% டேக்ஸ் அப்படின்னா ₹7060க்கு ₹211 டேக்ஸ் மட்டும் வரும். இப்போ டோட்டலாக சேர்த்தோம்னா ₹7271, அதாவது 7300 ரவுண்ட் அப் பண்ணணும், 300 வச்சுக்கோங்க, ₹7300 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஒரு கிராம் மட்டும் இப்போ நீங்கள் 916 வெறும் காயினா கோல்டு காயினால ₹7300 இருந்துச்சுன்னா ஒரு கிராம் வந்து 916 கோல்டு காயினா நீங்கள் எடுத்து சேவ் பண்ணுறீங்க. சரி, இதே ₹7600 நீங்கள் எடுத்ததை இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சு அன்னைக்கு கிராம் ரேட்டுக்கு ₹8500 கூட இருக்கலாம், இல்லை ₹9000 கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. 1 இயர்க்குள்ளே எவ்வளோ கூட தங்கத்தோட விலை ஏறலாம். அன்னைக்கு என்ன கிராம் ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வந்து கோல்டு காயினை அவங்க ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. இதனால் நம்மளுக்கு வந்து லாபம் தானே தவிர நஷ்டம் கிடையாது. சரிங்களா? இப்போது இல்லை, இதை வந்து நான் ஒரு கிராம் வந்து ஒரு திங்ஸாக வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சேதாரம், வளையலுக்கு ஒரு சேதாரம், செயினுக்கு ஒரு சேதாரம், நெக்லஸ்க்கு ஒரு சேதாரம், இப்படி ஒவ்வொரு டிசைன் கலெக்ஷனுக்கு ஒவ்வொரு தோடுக்கு ஒரு சேதாரம், அந்த மாதிரி ஒவ்வொரு இது ஹேண்ட்மேடுக்கு தனி சேதாரம் போடுவாங்க, மிஷின் மேடுக்கு தனி சேதாரம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி சேதாரங்கிறது கூட குறைச்சா வரும். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒரு கிராம் டாலர் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னைய ரேட்டுக்கு ₹8500 ₹8600 வரைக்கும் ஒரு கிராம் ஒரு பொருளாக நீங்கள் ஒரு தோடாக ஒரு டாலராக ஒதுங்கி எடுக்கலாம். சரிங்களா? நீங்கள் திரும்ப இதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அன்றைக்கி என்ன கிராம் ரேட் இருக்கோ அந்த கிராம் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க. சில கடையில் வந்து கோல்டு காயின்னா அப்படியே ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. ஜுவல்ஸு அப்படின்னா கிராமுக்கு எவ்வளோ ஒரு ₹10 ₹20 அது மாதிரி கிராமுக்கு லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் திருப்பி பொருளாக எடுத்திங்கன்னா எடுத்துப்பாங்க. இதனால் வந்து நம்ம திரும்ப கொடுக்கும்போது இன்றைக்கி எடுத்த நகையை நம்ம திரும்ப ஒரு 1 இயருக்கு அப்புறம் நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து லாபம் தானே தவிர நஷ்டம் கிடையாது. அதனால் கோல்டை சிறுக சிறுக சேமிங்க. நீங்கள் தங்கத்தில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். தங்கத்தினால வந்து நஷ்டம் ஏற்படாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்து தங்கத்தை சேமித்து வைங்கள். சரிங்களா? நன்றி.